பொதுவாக புத்தக கண்காட்சி வெள்ளி தொடங்கி அதற்கு அடுத்த ஞாயிறு முடிவடையும். ஆனால் பூர்ணியை மட்டும் எனக்காய் திங்களும் காத்திருக்க சென்று விட்டேன் குதூகலிக்க. புத்தகங்களுக்குடனான உரையாடல் என்பது இன்ப மிகுதியானது. மாபெரும் மனிதர்களின் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. உலகை உணர்ச்சி வசப்பட செய்த கிழவனும் கடலும், நம் குலதெய்வங்களின் வரலாறு, நம் இனத் தலைவரின் வரலாறு, தலை சிறந்த சீக்ரெட் புத்தகம், நபிகள் அருளிய திருக்குறள், இப்படி பல இனிமையான புத்தகங்கள் வாங்கியாயிற்று. இதில் நான் வியந்த தலைப்பு மேனேஜ்மெண்ட் குரு கம்பன். கம்பர் கவியில் அல்லவா சிறந்தவர் என்று எண்ணிய எனக்கு இது புதுமை சேர்த்தது. இதையும் தாண்டி நான் மகிழ்ந்த காட்சி, தீய பழக்கங்களிலிருந்து விடுபட உதவும் ஒரு மனோதத்துவியல் சார்ந்த புத்தகத்தினை வாங்கி சிறைவாசிகள் படிக்க அன்பளிப்பாய் அழைத்துவிட்டு வந்தேன். வெளியே கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்க சூரியன் ஒளிர்கையில் சென்ற நான் நிலா மிளிர்கையில் வெளிவந்தேன். இதில் எனக்கிருக்கும் சவால் என்னவெனில், அடுத்த பூர்ணிக்குள் அனைத்தையும் படித்து ருசித்து முடித்திட வேண்டும் அப்பா.